சம்பந்தி இப்ப என்ன ஆச்சு? நாக்குல நரம்பு இல்லைன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது. லட்சுமி முறைக்காதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொல்லல, பெரியவா சொல்லியிருக்கா. பெரியவா சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வர்றேன் தாத்தா. மகா சாப்பாடுலாம் ரெடியா? ரெடி தாத்தா. காயத்ரி உனக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, சமையல் வேலை ஆரம்பிக்கணும். அதான் என்ன பண்ணலான்னு கேக்குறதுக்கு கூப்பிட்டேன். சொல்லுங்க சின்னத்த. மகா இன்னைக்கு என்ன சமையல்? முருங்கைக்காய் சாம்பாரு, கேரட் பொரியல், சாதம், வாழைக்காய் கூட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அத்தை இன்னும் ரசம் மாத்திரம் வைக்கணும். புளி ஊற வச்சிட்டியாமா? வச்சுட்டேன் அத்தை. மகா நம்ம ரசத்தை பண்ணிடலாம். என்னப்பா ஆச்சு விஜய்? மகா அன்னிக்கிட்ட தான் பேசலான்னு வந்தேன். இங்க உங்க வேலையை பாருங்க. நீ அனாமிகா உங்ககிட்ட குடுக்க சொன்னா ரூம்ல வச்சிடறேன் விஜய். சரி அண்ணி. மகா என்னங்க வேணும் கிட்ட சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, மகா சைன் பண்ணணும். அவகிட்ட சைன் வாங்கணும். மாமா சொல்லுங்க மாமா. கம்பெனியோட டிசைன்ஸ் எல்லாம் ஒரு ஃபாரின் கிளைண்ட்டுக்கு அனுப்பணும். யாரெல்லாம் நம்ம கம்பெனில டிசைன் பண்ணாங்களோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபாரின் கிளைண்ட்டுக்கு சொல்லணும். கையெழுத்தும் போடணும். கண்டிதான் கையெழுத்து வாங்க வந்தேன். மாமா தேங்க்யூமா. தேவி தலைவலியில துடிக்கிறாங்க. மகான்னு கூப்பிடுறாங்க. என்னாச்சு? தலை வலிக்குது மகா. மாத்திரை போட்டு கூட தலைவலி சரியாகல. நீ தான் நிறைய கை வைத்தியம் வச்சிருப்பிய, ஏதாவது செஞ்சு விடு மகா. அப்ப நான் தலையில நீர் கோர்த்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இப்போ எரிக்கும் பூவும் வச்சு ஒத்தனம் கொடுத்தா சரியா போயிடும். போ மகா, ஏதாவது போய் எடுத்துட்டு வா போ. வீட்டுல பரிகாரம்னு பேர்ல தலைய உடைச்சிட்டாங்களே. ராஜலட்சுமிக்கு கோடீஸ்வரி சொன்னது ஞாபகம் வருது. லட்சுமிக்கு கால் வருது. அனாமிகா ஜாதகத்தை அனுப்பி வச்சுட்டாங்க. விஜயோட ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறீங்களா? அப்படிங்களா? மகா கோடீஸ்வரி சிரிக்கிறாங்க. கூப்பிட்டீங்களா? ஜாதகத்தை எடுத்துட்டு வாப்போ. சரிங்க அத்த. கோடீஸ்வரி சொல்றாங்க. தோல்வியா நினைச்சு கோவப்படாம மகாவை புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் ராஜலட்சுமி. புரிய வேண்டியவங்களுக்கு எப்ப புரிய போகுதோ கடவுளே. விஜயோட ஜாதகம். ராஜலட்சுமி உங்களுக்கு தெரிய வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. உங்க கோவம் தான் உங்க கண்ணை மறைச்சுக்கிட்டு. அதை தூக்கி போட்டீங்கன்னா மகா கூட எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. உங்க மனச கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஜோசியர் போன் பண்ணி இன்னைக்கு தான் இந்த முளைப்பாரிய திறக்கிறதுக்கு நல்ல நாள்னு சொல்ல சொன்னாரு மாமா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படியே பண்ணிடலாமா? சொல்றாங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு பதட்டமாவே இருக்குங்க. என்னாச்சு? ஜோசியரு முளைப்பாரி நல்லா வளர்ந்து வந்தாதான் கல்யாணத்தை பத்தியே பேசணும்னு சொல்லியிருக்காரு. அதான் பயமா இருக்கு. நல்லபடியா நடக்கும், பயப்படாத. சின்னத்த எதுக்கு பயப்படுறீங்க அனாவசியமா? கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். இல்லே பாத்தீங்கல்ல, கோயில்ல எல்லா பரிகாரமும் நல்லபடியா நடந்துச்சு. அப்புறமா என்ன பயம் சின்னத்த? வேணா பாருங்க, விஜய் மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேவையில்லாததை யோசிக்காம கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் யோசிங்க அத்த. எல்லாரும் பூஜை ரூமுக்கு போலாம். தேவி சொல்றாங்க கௌதம் கிட்ட. அந்த முளைப்பாரி நேரம் கறியே போயிருக்குண்டா. அம்மா சொல்ற எப்படி? நான் அன்னைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப பக்காவா பண்ணிட்டேன். அந்த முளைப்பாரி முளைக்கவே முளைக்காது. அப்படி என்னம்மா பண்ணுன? இவங்க நவதானியத்தை பூஜை ரூம்ல வச்சப்ப இதுல சானிடைசரை அடிச்சுட்டேன். மரத்துக்கு அந்த விதையெல்லாம் கருகி போயிருக்கும். எப்படி பண்ண? என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. இல்லாமலே பண்றதுதான்டா இந்த சித்ரா தேவியோட ஸ்டைலு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் மூஞ்சியும் எப்படி வாட போகுதுன்னு மாத்திரம் பாரு. கல்யாணமே நடத்த மாட்டாங்க. இது தெரியாம அந்த மகா காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. சரி கௌதம், நீயும் நானும் போயிருவோம். இங்க இருந்தோம்னா டவுட் வந்துடும் அவங்களுக்கு. சாமிக்கு விளக்கேத்தி வச்சுட்டு அந்த முளைப்பாரிய எடுமா. கூடைய திறந்து முளைப்பாரி எப்படி வந்திருக்குன்னு பாருமா. விஜய் அனாமிகாவா? ஆமாண்ணே, முளைப்பாரி நல்லபடியா முளைச்சிருக்கு. அடுத்து கல்யாணம் தான்னு போன்ல சொல்லிடுறா. சரிண்ணே. என்னென்னமோ சொன்ன, அவங்களுக்கு சார்பா நடக்குது. எப்படி சொதப்புச்சுன்னு எனக்கே குழப்பமா தான் இருக்கு. பாட்டி சொல்றாங்க சூர்யா சொன்ன மாதிரி அடுத்து கல்யாணம் தான். எல்லாருக்கும் திருப்தி தானே? பூஜையில எல்லாரும் விழுந்து கும்பிட்டுக்கோங்க சாமிய. மகாண்ணி வாழ்த்துக்கள். விஜய் எதுக்கு அண்ணி? நீங்க இல்லாட்டி நடந்திருக்காது. நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ணி எதுக்கு விஜய் எனக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? முளைப்பாரி நல்லா முளைச்சு வந்திருக்கு, அதான் உங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? இத முளைக்க வைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கோயில்ல பரிகாரம் நடக்கிறப்ப நீங்க என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க கிட்ட சொல்லி அவ்வளவு விஷயத்தையும் நீங்க தான் பண்ணீங்க. ஒரு முளைப்பாரிய சட்டி மாத்தி வச்சீங்களே, முளைச்ச முளைப்பாரியா வச்சீங்களே, அதை நான் பார்த்தேன். நீ
நீ ஏற்கனவே நீங்க அனாமிகா கூட சேர்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. இப்போ பிரச்சனை வர்றப்ப இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க. ரொம்ப நன்றி அண்ணி. உண்மையா சொல்ல போனா உங்களை நான் அண்ணியா நான் நினைக்கிறத விட என்னோட ரெண்டாவது அம்மான்னு தான் நான் சொல்லணும். என்னோட விஷயத்துல அவ்வளவு கேர் எடுத்துக்கிறீங்க நீங்க. எல்லாம் ரெடியா? ரெடிப்பா. அந்த கபோர்ட்ல ஃபைல் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரிண்ணே. என்ன விஷயம்? எல்லாரும் பரபரப்பா இருக்காங்க. அம்மா, ஆன்லைன் மீட்டிங் நடக்க போதாமா? ஏதோ டிசைன் கொடுக்க போறாங்களாம். நம்ம அவுட் சோர்சிங் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சுப்பா. அவங்களுக்கு பிடிக்குமான்னு தான் நமக்கு டவுட்டா இருக்கு. பாட்டி சொல்றாங்க, ஏண்டா அந்த டிசைன்ஸ் எல்லாம் எடுக்கிற? மகாவை பண்ண சொல்லாம அதை சொல்றாங்க. அத்தை என்ன பேசுறீங்க? ஃபாரின் கம்பெனிக்கு எப்படி டிசைன் பண்ணி கொடுக்கணும்னு மகாக்கு எப்படி தெரியும்? ஒரு கம்பெனிக்கு அதையும் இதையும் போட்டு சமாளிச்சிடுறா. வெளிநாட்டு கம்பெனின்னா எப்படி ஒத்து வரும்? மகா இப்படி பேசுறாங்க. அம்மா, அவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்குல்லம்மா. உண்மை இருக்கு. அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அக்கா? தாத்தா சொல்றாங்க. சூர்யா, நீ சொன்னதையும் நான் நினைச்சு பார்த்தேன். மகா செஞ்சது வேற, இப்ப அவங்க யூனிக்கா எதிர்பார்க்கறாங்க. மகாவால அதை பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாதனாலதான் நான் அமைதியாவே இருக்கேன். இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.